My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. நீட் எக்ஸாம் இன்றைக்கி மத்தியானம் 2 மணிக்கு நீங்கள் எழுத போகிறீங்க. இந்த எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய எல்லா டாக்குமெண்ட்ஸையும் எடுத்து வச்சிட்டிங்களா அப்படிங்கிறத மீண்டும் ஒரு முறை என்ஷூர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய அட்மிட் கார்டு 2-3 காப்பி எக்ஸ்ட்ரா காப்பீஸ் தேவை. ஒரு காப்பியில் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோ இதெல்லாம் பேஸ்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் தம் இம்ப்ரெஷன், அது ப்ளூ கலர்லேயோ வயலட் கலர்லேயோ ஹரிசாண்டலாவோ வெர்டிக்கலாவோ நீங்கள் எப்படி வச்சுருந்தாலும் டென்ஷன் ஆகாதீங்க, எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அந்த இதில் கரெக்டாக ஃபிட் ஆகலை அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் மேலே கீழே அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் ஒட்டிக்கலாம். போஸ்ட் கார்டு சைஸ் ஃபோட்டோவும் அதே மாதிரி தான், ஒரு அந்த இடத்துல ஃபிட் ஆகலை, அந்த பாக்ஸ்குள்ளே ஃபிட் ஆகலைன்னா கொஞ்சம் மேலே தள்ளி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம், ப்ராப்ளமே கிடையாது. நீங்கள் கலர் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு சரி, பிளாக் அண்ட் ஒயிட் பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு சரி, எல்லா விதத்துலேயும் அதை அக்செப்ட் பண்ணுவாங்க. இந்த அட்மிட் கார்டில் 3 பேஜ் இருக்கும். இந்த 3 பேஜையுமே நீங்கள் சிங்கிள் ஷீட்டில் எடுத்து வச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது. சார், ஒருவேளை நான் பேக் டு பேக் எடுத்துட்டேன், அதனால் எதுவும் பிரச்சனையா அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் எப்படி வச்சுருக்கீங்களோ அதே மாதிரி நீங்கள் நீட் எக்ஸாம் ஹாலுக்கு நீங்கள் தாராளமாக போகலாம். எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு அட்லீஸ்ட் ஒரு 11:30-12 o'clock போல் நீங்கள் உங்களுடைய சென்டரை ரீச் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது. வெளியூர்களிலிருந்து நீங்கள் புதுசாக அந்த சென்டருக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த சென்டர்னுடைய லொக்கேஷன், அட்ரஸ், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் முன்கூட்டியே அறிந்து வைத்து கொள்ள வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது நமக்கு இருக்குது. பிகாஸ் சண்டே அன்னைக்கு நீட் எக்ஸாம்னால நிறைய டிராஃபிக் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ நீங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே உங்களுடைய எக்ஸாம் சென்டரை ரீச் பண்ணிவிடுங்க. அட் எனி காஸ்ட் 1:30க்கு மேலே உங்களை எக்ஸாம் எழுதுறதுக்கு எக்ஸாமினேஷன் சென்டருக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. 1:30 தான் கேட் க்ளோசிங் டைம். ஸோ கேட் க்ளோசிங் டைமுக்கு முன்னாடி நீங்கள் எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு போகணும். லாஸ்ட் மினிட் வரைக்கும் நீங்கள் படிச்சுட்டே இருக்கிறத பற்றி அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம், தனிப்பட்ட முடிவு. ஆனால் இப்போ புதுசாக ஏதோ ஒன்று படிக்கிறேன்னு சொல்லி பழசம் மறந்துடாதீங்க. அதனால் படித்ததை ரிவைஸ் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக எக்ஸாமினேஷன் ஹாலுக்குள்ளே போகலாம். அண்ட் எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுடைய நண்பர்கள்கிட்ட பேசுகிறதாக இருந்தால், நீ இந்த டாப்பிக்கை படிச்சிட்டியா, நீ இந்த டாப்பிக்கை படிச்சிட்டியா, நான் அதை படிச்சுட்டேன், நீ அதை படிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி அவங்களையும் கேள்வி கேட்டு நீங்களும் டென்ஷன் ஆகாதீங்க, அவங்களையும் டென்ஷன் ஆக்காதீங்க. எக்ஸாமினேஷன் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் இதை பற்றின எந்த விதமான கவலையும் இல்லாமல் ஃப்ரீயாக, ரிலாக்ஸ்டாக, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். பிகாஸ் நீங்கள் ஆல்ரெடி ஒரு வருஷம் படிச்சிருப்பீங்க, அல்லது ஒரு 30 நாள் 40 நாள் நீங்கள் கஷ்டப்பட்டு படிச்சிருந்துருப்பீங்க. ஸோ அந்தக்குரிய ஒரு ரெஸ்ட் டைம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ பி ரிலாக்ஸ்ட். நீட் எக்ஸாமினேஷனுடைய ரிசல்ட் எப்படி வேணால் வரலாம், நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி முடிவு தான் உங்களுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன், நான் ப்ரே பண்ணுறேன். பட் ஸ்டில் இது எல்லாத்துக்கும் எல்லா நேரங்களையும் நடக்கிறதில்ல. ரியாலிட்டியில் ஒரு சில மாணவர்களுக்கு தான் எம்பிபிஎஸ் சீட்டு கிடைக்குது. பெரும்பாலான மாணவர்கள் அடுத்த கட்டமாக நம்ம அடுத்த ஒரு வருஷம் ரிப்பீட் பண்ணலாமா அல்லது வேறு ஏதாவது கோர்ஸ் போகலாமா அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் இருக்கிறாங்க. நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நல்லா யோசித்து முடிவு பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தேவையான தண்ணியை அளவாக குடிச்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு வேணுங்கிற பிரேக்ஃபாஸ்ட்டையும் மத்தியான லஞ்சையும் எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போகிறது அப்படிங்கிறது நல்லது. எக்ஸாமினேஷன் சென்டர் பக்கத்தில் ஹோட்டல்ஸ் எல்லாம் நல்ல ஹோட்டல்ஸ் இருக்கும் அப்படின்லாம் நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஒரு சில இடங்களில் இருக்கலாம், ஒரு சில இடங்களில் எதுவுமே இல்லாமல் இருக்கலாம். அப்போ நீங்கள் வீட்டில் இருந்தே உங்களுக்கு தேவையான பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சை நீங்கள் எடுத்துகிட்டு முடிச்சுட்டு போகிறது அப்படிங்கிறது நல்லது. ஸோ லஞ்சை பொறுத்த வரைக்கும் ஹெவி லஞ்ச் எடுத்துகிட்டு போகாதீங்க. நல்லா பிரியாணிலாம் விட்டு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹெவியாக லஞ்ச் அடிச்சுட்டு போகாதீங்க. பிகாஸ் பயாலஜிக்கல் பிரேக்கை அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறது நல்லது. நீட் எக்ஸாமினேஷனில் ஒவ்வொருத்தராக சார் நான் பிரேக் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அலோவ் பண்ணுவாங்களா இல்லையாங்கிற அந்த சென்டர்னுடைய இன்விஜிலேட்டரை பொறுத்து அமையும். ஸோ மேக்ஸிமம் அலோவ் பண்ண மாட்டாங்க. அதனால் நீங்கள் பயாலஜிக்கல் பிரேக் அவாய்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்குது. ஸோ தண்ணி குடிக்கிறதா இருந்தால் கூட அளவாக குடிச்சிட்டு எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு போங்க. 3 மணி நேரம் எக்ஸாம் ஹாலில் மட்டும்தான் நீங்கள் உட்காந்துருக்கணும், வெளியே வர முடியாது. எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் தான் வெளியே வரணும். நீங்கள் என்ன சொன்னாலும் உங்களை வெளியே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நோ ஹெவி பிரேக்ஃபாஸ்ட், நோ ஹெவி லஞ்ச். உங்களுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய, உங்கள் உடம்புக்கு நல்லா செட் ஆகக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சை சாப்பிடுங்க. ஸோ எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி டென்ஷன் ஆகாமல் ரிலாக்ஸ்டாக நல்லா ப்ரேயர் பண்ணிவிட்டு எக்ஸாமினேஷன் போய் எழுதுங்க. நீங்கள் படித்த எல்லா கேள்விகளும் நீட் தேர்வில் வரணும். ஒரு வேளை நீட் தேர்வில் வர்ற கேள்விகள் நீங்கள் படிச்சிருந்தாலும் படிக்கலைனாலும் அந்தக்குரிய பதில்கள் எல்லாம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரணும்னு சொல்லி உங்களுக்காக நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். இது உங்களுடைய நாள். இந்த நாளை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுங்கள். பிகாஸ் இந்த நாளில் நீங்கள் நல்ல மார்க் எடுக்க போகிறீங்க அண்ட் உங்களுடைய ட்ரீமை அச்சீவ் பண்ண போகிறீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.